Hello everybody. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்பர்ஸ் பற்றி பார்க்குறதே நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் பார்த்தோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் p by q. இந்த q வந்து நான் ஜீரோ நம்பர். பட் p can be 0 or negative number or positive number. qவும் அதே மாதிரி negative number or positive number but not 0. And general rule, some number divided by 0 அப்படின்னா it is referred as undefined. அதுக்கு வேல்யூ கிடையாது, அதை infinite அப்படின்னு வச்சுக்கலாம். 0 divided by any number is 0. ஸோ இந்த கான்செப்ட்ஸை வச்சு 0 by 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கான்னு கேட்டால் it is not defined. நாட் டிஃபைன்ட்னா அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு வந்து we can't give any, it's not a valid thing அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து இன்டிஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் இதெல்லாமும் ரேஷ்னல் நம்பர்ஸ் கீழே வரும். இப்போ எப்படி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்னு இந்த பெரிய செட்டு. ஸோ இது மூணுமே தே ஃபார்ம் அண்டர் எ கேட்டகரி கால்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்னால் நம்ம என்ன பார்த்தோம், இட் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் p by q where q is not equal to 0 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ -3ன்னு ஒரு இன்டிஜர் இருக்குது, இது இட் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் -3 by 1. 2ங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது, இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் 2 by 1. இப்போ 0வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 0 by 0 கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ 0 டிவைடட் பை எனி நம்பர் இட் கேன் பி ரெப்ரசன்டட் 0 by 1, 0 by 2, 0 by -3, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இன்டிஜர்ஸ், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ்லாமும் ரேஷ்னல் நம்பர்னு பார்த்தோம். இதை தவிர ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாமும் ரேஷ்னல் நம்பர். அதாவது இப்போ 3 by 5, 2 by 3, 17 by 10, 5 by -3, -2 by 5, -7 by 4 இதெல்லாமும் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இப்போ ரேஷ்னல் நம்பரில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன்னா அந்த சைன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், p by q, q not equal to 0. இந்த ஒரு சைன் இல்லாத ஒரு போர்ஷனை நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். அது சைனோடையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த சைன் வந்து நியூமரேட்டருக்கு தான் அசைன் பண்ணியிருக்கணும். இப்போ 5 by -3 அப்படிங்கிறதும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான், பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் -5 by 3 அப்படின்ட்டு போடுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறதே ரேஷ்னல் நம்பர்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய செட்டு. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் உள்ள சின்ன செட்டு, அதை கவர் பண்ணுற மாதிரி ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் ப்ளஸ் 0ங்கிற மாதிரி. அப்புறம் அதோட பெரிய செட்டு இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ. அதோடைய ஒரு பெரிய செட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ், இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ நேச்சுரல், ஹோல், இன்டிஜர் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இது வந்து ரெக்கரிங்காகவும் இருக்கலாம், இல்லை டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம். ரெக்கரிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த 1/3 இருக்கா, இதை நம்ம டிவைட் பண்ணால் இது எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், 0.3333 போயிட்டே இருக்கும், இட் கீப்ஸ் ஆன் கோயிங். டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னா 2/5 அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் ரிமைண்டர் 0 ஆகிடும். ஸோ 0.4 அதோட நின்றுடும். இதுதான் டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன், they all collectively form ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ரேஷ்னல் இருந்தால் இர்ரேஷ்னல்னு இருக்கா அப்படின்னா எஸ், இட் இஸ் தேர். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.